SLS கேமிங். ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட் ரீல்ஸில் வந்து நம்ம எப்படியாவது 50 கிலோமீட்டர் அப்புறம் 5 or 6 பேங்க் போய் பார்க்கணும் மக்களே. அதுதான் நம்மளுடைய டார்கெட். இன்னைக்கு இந்த மூடில் தான் வந்திருக்கோம். யாருன்னு தெரியல, அவங்க கூட வந்திருக்கோம். வாங்க நம்மளுடைய ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணலாம். கரண்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஈவெண்ட்டை. பயங்கரமானது இது வந்து டெட் ரீல்ஸு. நீங்கள் இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, விளையாடி பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. என்னுடைய கிளாஸ் ஐட்டம் வந்து 2 கோல் தான். இதெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஈவெண்ட்டு 3 மந்தில் முடிஞ்சு போயிடும், 3 வீக்கில். மிஸ் பண்ணாமல் விளையாடி பாருங்கள். சரி, நம்ம போய் புல்லட் எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி நம்ம டார்கெட் என்னன்னு தெரியும்ல மக்களே. ஐயோ மக்களே, எங்கே மக்களே நம்மளுடையது? ஐயையோ இதுவா நம்மளுது மக்களே? இல்லையே, இது அவ்வளோது மக்களே. அதோ இருக்குது மக்களே. 100ன்னு காமிச்சாலே புல்லட் தான். ஐயோ, மேலே ஏற முடியாது, ட்ராப். பாருங்க மக்களே, யாரோ கோல்டு பாய் எடுக்கல, நம்ம போய் எடுத்துருவோம் மக்களே. யாரோ இல்லை, அவரு மட்டும். நானும் அவரும் தான். இதோ கோல்டு பாய். இது நீங்கள் உள்ளே வரும்போதே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதையோ மறந்துடாதீங்க நீங்கள் நியூனா. அது என்ன பேப்பர்னு தரல மக்களே, கொடுத்துருக்காங்க. அச்சு வச்சுப்போமா இல்லைனா நெருப்பில் போட்டுப்போமா? நீங்கள் சொல்லுங்கள். நெருப்பில் போட்டு பார்ப்போம் மக்களே. நெருப்பில் போகல இருங்க, சரியாக போட்டிருக்க மாட்டேன். இல்லை, நெருப்பில் போக்குமே, பேப்பர் தானே மக்களே இது. சரி, நம்ம எங்கேயாவது ஒட்டி வச்சுப்போம். அப்போனா நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்களா மக்களே, அதனால தான் போக மாட்டேங்குது. ஓகே மக்களே, ஒட்டி வச்சியாச்சு. இந்த நியூஸ் பேப்பரையும் ஒட்டி வச்சிருவோம் மக்களே. நியூஸ் பேப்பர் இருக்குதுன்னு தான் நான் அதை போட்டேன். பார்த்தா உள்ளே போகல. என்ன பண்ணுறது மக்களே? இதையும் தூக்கி ஒட்டி வைப்போம். ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ரோ. இது உங்களுக்கு எனக்கு தெரியாது ப்ரோ. உள்ளே நுழையிற மாதிரி வைங்க ப்ரோ. சரி, நம்ம வந்து கன்ஸ்மித்தில் ஒரு ஷார்ட் கன் வாங்கிப்போம் மக்களே. அதுதான் ஷார்ட்லேருந்து ஒரே ஹெட்ஷாட்டில் போட்டுரும். ரைஃபிள் தூரத்துலேருந்தோ போடும், ஆனால் 3 புல்லட் தேவை. கிட்டேருந்து போட்டாலும் ரைஃபிள் முடிஞ்சிடும், ஆனால் அவ்வளோ காசு இல்லையே. அதனால தான் ஷார்ட் கன் வாங்கியாச்சு. சரி, அவரு எங்கே போயிட்டாரு அவரு? அங்கே என்னது அது? 5 ரூபாய். 5 ரூபாய்க்கு என்னால் எதுவுமே வாங்க முடியாதையோ. இதுவா? எல்லாம் 30 ரூபா. 30 ரூபாய் க்ரீன் தானே காமிட்டு. வாங்கிக்கலாம்ப்பா. வாங்கிட்டேனா? வாங்கிட்டேனா? நம்ம எடுத்துக்கோமா? இதெல்லாம் எடுக்க முடியல கையில். எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். வாங்கலையா? ஐயோ, 5 ரூபாய் தானே, அதுலேயோ நியாயம் இருக்குது தானே. இதோ பார்த்தீங்களா, அவருடைய நம்மளால அன்பை பண்ணக்கூட முடியாது. சரி, அவரு ட்ரெயினில் ஏறுங்க ப்ரோ.
போகலாமா ப்ரோ? வாங்க எதாவது வீடு பார்த்தா நிறுத்துவோம். இதோ இது வீடு இல்லை, இது கோல்டு. இது நம்ம போய் அடிப்போம் மக்களே. நம்மளுடையது மைனர் கிளாஸ்னால 3-4 அடியிலேயே முடிஞ்சிடும். ஐயோ ஒரே அடி தான். அவர் எடுக்க வர்றாரு, அவர் எடுத்துக்கிட்டோம் கோல்டு. நம்ம அதோ ஒரு வீடு தெரிஞ்சுங்களா, அதோ வீடு அங்கே தான் நம்ம போனோம். வாங்க ப்ரோ போகலாம். இந்த வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். அதுக்குள்ளேயே வந்துச்சு, அது பின்னாடியே இன்னொரு வீடு நம்மளுக்கு இன்னைக்கு லக்கா. ஏய் போகலாமா மக்களே? போகலாமா தம்பி? யார் யார் உள்ளே இருக்கீங்க? ஜாம்பி தான் இருக்கும். ஜாம்பி நைட் ஆயிடுச்சா? அவர் அடிக்கிறாரு, அடிக்கிட்டோம். நம்ம போய் அப்படியே நைஸாக கோல் எடுத்துக்கோம். ஐயோ பார்த்துட்டாலே. வாங்க ப்ரோ ஓடிடுவோம், நைட் ஆயிடுச்சு. போன வாட்டி நீங்கள் சவுண்டே கேட்கல, ஏன் ப்ரோ சவுண்டு வச்சுட்டு விளையாடுனீங்கன்னு நீங்கள். அதனால தான் இப்போ சவுண்டே நான் வைக்கல. வராது, டக்குன்னு வாங்க ப்ரோ, டக்குன்னு வாங்க ப்ரோ. வந்துட்டேன். ஐயோ 2 கோலை போட்டுருவோம். போடலாம். ஓ வந்துட்டிங்களே. ஓய் ஜாம்பியாவோ கூப்பிட்டு வந்துட்டாரு. ஹாலோவின் அப்டேட்டில் நல்லா 40 கிலோமீட்டர் போனாலே கேமை முடிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு 40 கிலோமீட்டர் போகலான்னு இருக்கிறோம். ட்ரை பண்ணலாம். இதோ பாருங்க, முன்னாடி போய் நின்றுட்டார். அப்படியே ஷூட் பண்ணுமா? வேணா புல்லட் தான் வேஸ்ட். ஒன்றும் ஆகாது ஷூட் பண்ணாலும். ஃபஸ்ட்டு வில்லேஜில் மட்டும் 2-3 பேங்க் இருக்கும். 2 பேங்க் இருக்கும் ஃபஸ்ட்டு வர வில்லேஜில். அப்படி உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா 3 பேங்க், லக்கு இருந்ததுன்னா 3 பேங்க் வரும். அதுதான் நைட்டு. அதுவும் என்கிட்ட புல்லட் இல்லை, நைட்டு வேலை இது. இப்போல்லாம் போனோம் செத்தோம். $6,000 வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக விட எடுத்துதான் வண்டியை. 5 பொருள் கோல்டு நம்ம எதுவுமே எடுக்கல. கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிட்டு போவோம். ஐயோ வில்லேஜ் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிட்டு போவோம். நாம் எதுவுமே லூட் அடிக்கலையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன். காலையில் ஆயிடுச்சு. எங்கேயா ஸ்டோன் பார்த்தா. ஐயோ ப்ரோ நீங்கள் வேறு. இந்த வீட்டுக்கு லூட் அடிப்போம். நான் வீடியோவில் பார்த்தேன். மக்களே இங்கே ஒரு லூட்டும் இருக்காது போலியே. வாங்க வாங்க வாங்க, இத்தனை ஜாம்பி தான் இருக்கு, ஒரு லூட்டு கூட இருக்காது போல. நான் ஐ எம் நாட் ஹி ஒன்லி. ஐயையோ அட்ரா. ஷார்ட் கன் வச்சு ஒரு ஷூட்டு போ. எப்படி பார்த்தீங்களா மாதம் வந்தனா? ஐயோ எங்கே போயிட்டுருக்கு ப்ரோ? நீங்கள் தான் அவ்வளோ லூட் எடுத்துட்டீங்களே, என்ன பண்ணிட்டாங்கோ? நான் தான். வாங்க ப்ரோ போகலாம். அதே மாதிரி இன்னொரு வீடு பார்த்துட்டு நான் தான் வண்டி ஓட்டுவேன். ஐயோ இந்த வண்டியில் உட்காந்துட்டேனே. அதுக்கு பேர் வண்டியில் தவிர மிஷின் கன் தவிர பண்ணுறேன். கோல் மைனிங் பரவாயில்ல ப்ரோ. தள்ளுங்க ப்ரோ.
லேடர் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. வாங்க நம்ம போய், உங்களுக்கு லக்கே இல்லைன்னா 1 கோல் கிடைக்கும், இல்லை நார்மல்னா 2 கோல் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு லக்கு என்ன மாதிரினா 3 கோல் கிடைக்கும். பார்த்தீங்களா ஜங்க். வண்டி ஓட்டிட்டு போனோமா, அவரு ஓட்ட மாட்டாரா, நம்ம நந்தே போயிடலான்னு பார்த்தேன். வந்துட்டேன் ப்ரோ. சேர்லாம் 5 ரூபாய்க்கு போகும். தள்ளுங்க ப்ரோ. அன்பப் ஸ்டோர் ஸ்டோர் 10 இருக்குதா? இங்கே கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டிட்டு போவோம், ஏன்னா சேர் உழுந்துற போது. அன்பப் பண்ணியிருக்கேன். காக்கா டக்குன்னு சேரை தாங்கியா ட்ராக் பண்ணியும் நம்ம எடுத்துக்குவோம். 5 ரூபீஸ்க்கு இவ்வளோ பண்ணுறோமா ப்ரோ? அது நான் எடுத்தது, காசு எனக்கு தந்துருங்கோ. இதுதான் ரொம்ப நல்லது. ஐயோ கோலா எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க கோலெல்லாம். இது ஜங்கு. என்ன சொல்கிறாரு இருங்க, கமெண்டில் பார்ப்போம். ஒரு புள்ளி தான் வச்சுருக்காரு. இதுவும் ஒரு ஃபியூவலுக்கே யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஐயோ மக்களே, சரி விட்டுப்போ மக்களே. காசு தான் கேட்குறாரு, காசு. ஐயா அல்லோ 4 ரூபீஸ் எந்தியா அடப்பாவி. எல்லாத்தையும் சுட்டுட்டாரே நம்மக்கிட்டேருந்து. இதெல்லாம் கோல் தான் பார்த்துக்கோங்க. 10 ரூபாய் தந்துட்டு போயிட்டார். 10 ரூபாய் தந்ததே பெரிய விஷயம். பாருங்க 8 கோல். என்ன பண்ணுறது கோல் வச்சு? இவனை சாகடிக்க முடியும், உங்களுக்கு தெரியுமா? இவனை உங்களுக்கு சாகடிச்சு காமிக்கிட்டா இவனை ஒரே ஷூட்டா பண்ணுவேன். இந்த வாயிலே வாங்கு. இதோ பார்த்தீங்களா, இவர் இதை அச்சு போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இது நான் போன வீடியோ சவுண்ட் இல்லைன்னு நீங்கள் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஆசிட் ஸ்ப்ரெட் பண்ணோன்னு இது காசுக்கெலாம் விற்க முடியாது, நீங்கள் அப்படி நினச்சிருக்காதீங்க. பார்த்தீங்களா காசுக்கெலாம் சும்மா. இதுக்கு பேர் என்னென்னா ஸ்கெலிட்டன். உண்மையிலே ஸ்கெலிட்டன் தான், நியாயமான பேர் தான் வச்சுருக்காங்க. இந்தாடா நீ உங்கள் கூட பத்துக்கோடா. பத்துக்கோ. மடியில் படுத்துக்கோ. இல்லை நீலாம் மடியில் படுக்கக்கூடாது. இருங்க. சூப்பர். இவனை உங்களால நகர்த்த முடியாது, எதையும் பண்ண முடியாது இவனை. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இனிமேல் என்ன இருக்குது? இதெல்லாம் 5 ரூபாய்க்கு. இதெல்லாம் தாயா போயா. இப்போ பாருங்க ஸ்டோர் பண்ணிப்போம். ஸ்டோர் பண்ணிட்டோம். க்ராப் ஸ்டோர். ஓகே 20 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறது? ஷார்ட் கன் புல்லட் வாங்கலாம். 1 2 ஷார்ட் கன் புல்லட் வாங்க. ஸ்பிரிண்ட் போட்டு ஓடலாம். ரெட் மூன். இனிமேல் ஃபுல்லாக ரெட் மூன் தான் வரும் நம்மளுக்கு. ஏன்னா இது ஒரு ஈவெண்ட்டில், ஹாலோவின் ஈவெண்ட்டில், அதனால் ஃபுல் ரெட் மூன் தான் நீங்கள் இந்த இதில் போனால் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் பேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாபம். இங்கே 70 ரூபாய் அப்படியே வச்சுப்போம். 8 கோழியை வண்டியில் தூக்கி போடுறோம். ஏன்னா நிறையா பேர் ஸ்பான் ஆவாங்க. இந்தாங்க ப்ரோ, நீங்களே வச்சுக்கோங்க.
வாங்க நம்ம போடலாம். இன்னும் எவ்வளோ போகணும்? 30 சொல்லலை. நம்ம வந்து 10 தான் போயிருந்தோம். இப்போ வந்து 13 காமிக்குது. ஏன் ப்ரோ 80 தரேன்னு கேட்காதீங்க. அதுதான் நான் சொன்னேன், ஹாலோவின் அப்டேட்டில் வந்து 14ன்ட்டு. இதோ பாருங்க, செத்துட்டானா வெளியே இதுக்கு தான் நின்றனா. போய் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் எப்படி கணிப்போம். என்ன வா வா வா, அதுக்கு நம்ம உள்ளே போய்க்கலாம் போல. உள்ள ஒரு கொத்தம் வரான். வேம்பையர், ஐயா அங்கே ஒரு வேம்பையர் ப்ரோ. ஓ வேம்பையர் இல்லையா? நான் கூட ஓடி வந்த வேம்பையர்னு நினச்சேன். வேம்பையர்லாம் 15 ருபீஸ் போவாங்க. அதனால தான் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கோழியும் கீழே. அதனால தான் ப்ரோ வந்து அடிச்சுக்கிறாரு. அவரு வந்து எனக்கு வேம்பையர் ப்ரோ. வேம்பையர் என்னது இது? ஸ்டோர் அவரு எத்தனை போறார். நம்மகிட்ட சொன்னால ப்ரோ ஐ வில் லீவ், யூ ஆர் நாட் கிவிங் காஸ்ட். அதோ இது என்னது வேம்பையரா? ஸ்கெலிட்டனா? வேம்பையர் வேற எங்கேயோ இல்லையா? இதோ ஒரு வேம்பையர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தோப்பாங்க 15 ருபீஸ் ஒன்று. அதனால ஒன்று கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா 80 ருபீஸ். இப்போ ரைஃபிள் வாங்கிப்போம், இதையும் விற்றுருவோம். சூப்பர். இனிமேல் இதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. 101 ருபீஸ். வாங்க போய் ஒரு ரைஃபிள் வாங்குவோம். ரைஃபிள் 75 தான் வெறும். நம்மகிட்ட 100 இருக்கு மக்களே. இனிமேல் புல்லட் ஒன்றாவது வாங்க முடியுமா? 90 105 இனிமேல். அதனால நம்ம இதையே வாங்கிப்போம். ஓகே. அவர் பார்த்து ஷாக்காக ப்ரோ என்ன ப்ரோ ரைஃபிளா? இதோ பார்த்தீங்களா பாருங்க ப்ரோ. நீங்கள் பார்க்கறதுக்கு தான் நான் கையில் வச்சுருக்கேன் ரைஃபிள். 35 ருபீஸ் வாங்க போகிறீங்களா? வேணுன்னா வாங்குங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? பார்த்தீங்களா ரைஃபிள்? சரி போவோம். சரி போடலாமா? என்னது இது? மேலே ஏறலாமா? 5 ரூபாய்க்கு விற்றுட்டுமா? போய் சும்மா சொன்னேன், இதை விற்க முடியாது ப்ரோ. வாங்க ப்ரோ. இங்கே இத்தனை வச்சேன். ஸ்டோர் ஓய் ஓட்டுறாரா வண்டிய ப்ரோ? இருங்க ப்ரோ. ஐயோ 20 40 இருங்க ப்ரோ. 7 கோல். ஒரு கோல் எங்கன்னு தெரியல, எங்கேயோ உண்டு. வாங்க சில்வர் போவோம். பெரிய சில்வராக கட்சிருக்கு நம்மளுக்கு தான். இந்தாட்டி அவருக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம சாக்கு ஃபில் வேற ஆக போகுது. இது ஒரு 50 ரூபாய்க்காவது போயிடும் ப்ரோ. 2 கோல் மேலே இருக்குது பாருங்க ப்ரோ. இது நம்மளாலே எடுக்க முடியாதான்ட்டு ப்ரோ. 2 கோல் ஏதோ பாருங்க. அன்பு ஒன்றுமே பண்ண முடியல. அவர் கோல் அவர் போட மாட்டார். இவங்க சில்வரை வச்சுருவோம்.
வந்துட்டார் பாருங்க. சில்வர் வேணுமா? சில்வர் எனக்கு தான் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி அடிச்சுக்கிறீங்க? ப்ரோ போங்க ப்ரோ. நான் இங்கே சில்வர் ஒழிச்சு வைக்க போகிறேன் ப்ரோ. வச்சிச்சு. சூப்பர் ப்ரோ. நான் வண்டி ஓட்டுறேன் ப்ரோ. போ 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 போ. ரைஃபிளுக்கு நிறையா புல்லட்டே இல்லை. இதோ பாருங்க, ஒரே ஹெட்ஷாட் தான் ப்ரோ. ப்ரோ ப்ரோ நான் ஹெட்ஷாட் அடிச்சு காமிக்கணும் ப்ரோ. ஐயோ அது யாரு? ஐயோ 2 பேரை கூட்டிட்டாங்க. இந்த சாவு ஹெட்ஷாட் சாவு. ரீலோட் பண்ணிப்போம். ஐயா சாவு. மோல்டாஸ் நம்ம எடுத்துப்போம். இதுவா பயங்கரமானது. லேண்ட்லைன் நிறைய ஆயுதம் இருக்கு இங்க. எங்கடா போச்சு? இவரு எடுத்துட்டாரா? நம்ம போவோம் ப்ரோ. இதெல்லாமும் வேல்யூ. ஆனால் 5 ரூபா தான் தேவையில்லை. வில்லேஜ் நத்திங் சண்டை போட்டு இருக்க வேண்டியது. ஐயோ கௌபாயா. நான் இங்கே உட்காந்து கௌபாய் சுட்டுறேன் ப்ரோ. இல்லை பக்கத்து உள்ளது உட்காந்து ப்ரோ. வண்டியா ஓட்டுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் ரைஃபிள் பவர் காமிக்கிறேன். கௌபாய்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கடா. கௌபாய்ஸ் ஃபாலோ மீ கௌபாய்ஸ். எதுக்கு நான் கொஞ்சம் தூரம் போகிறேன்னா ஜாம்பீஸ் வேணாம் மக்களே. கன்ஸ்மித் வருது. ஐயோ நைட் ஆகுது. நைட்டா ஆமாம். என்ன நைட்டு? ரெட் மூன் தானே வரோம். நம்மளுக்கு தெரிஞ்சது தானே ப்ரோ. கீழே ஊந்துடாதீங்க. நான் விட்டுட்டு போயிடுவேன். மோல்டாஸ் எவ்வளோ பவர்னு தெரியுமா? தெரியல, நான் யூஸ் பண்ணதில்லை. எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான். அண்ணன்றப்பா என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு மோல்டாஸ் 3 சர்ச்சில் இருக்கும் என்னமோ பாட்டில். ஜீசஸ் பாட்டில் அந்த மாதிரி 3 பவராக இது. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு லாஸ்ட்டாக. இங்கெல்லாம் நம்ம வில்லேஜ்லலாம் நம்ம ஃபைட்டு போட்டிருக்க வேண்டியது. இப்படி நடந்து போச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் போடுறோம். 7,000 இன்னும் 3,000 போடும். எரியும் குதிரை. இதோ பார்த்தீங்களா? இது கேஸ்ட்டு போனால் செத்தோம். ஐயோ ஃபியூவல் காலியாக போகுது. 2,000 தாண்டா போயிடுறா செல்லக்குட்டி. காலி ஆயிடுச்சுடா ஃபியூவல். ப்ரோ ஃபியூவல் காலி. ஐயோ நம்மளுடைய சில்வர் கீழே போட்டால் வேற. தள்ளியா சில்வர் ஸ்டோர். டக்குன்னு போகும். வேம்பையரா? ப்ரோ வேணாம். வேலையை வச்சுக்காதீங்க. வந்துட்டோம். எப்படா வேம்பயர் ஸ்பான் ஆச்சு? நம்மளுக்கு தான் சில்வர். வேம்பையர் அதோ கடத்து நம்ம எடுத்துப்போம். ஐயோ எடுத்துட்டாரா? வெட்டி குண்டு முருகேஷன். எங்க அடுத்த வேம்பையர் அதோ இருக்கா? அப்படி நீ யார் கணக்கும் பற்றக்கூடாது.
ட்ரேடிங் போஸ்டரில் போய் ரெண்டுத்தையும் விற்றுவோம். அவரு போனாலே பாம்லாம் விற்க முடியாது ப்ரோ, அது வெறும் டூல். லேம்பை தான் சில்வர் 26 வெறும் சில்வர். ஐயோ இதுக்கு தான் இவ்வளோ ஃபைட் போட்டேனா? ஐயோ ஏலியன் மோல்டாஸ் பெரிய கல்லில் இருக்கு, போய் விட்டு பார்த்துக்கோமா. இட் இஸ் ஒன்லி எ ஜாம்பி. விற்க முடியல நண்பர்களே, விற்க முடியல. அவர் போய் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. வேணா ஃபியூவல் வேணா யூஸ் ஆகுது தம்பி. அது இருக்கு கவுஞ்சால் அழுதே மஜா பொடியும். ஐயோ ப்ரோ காப்பாற்றுங்க ப்ரோ. அவர் அதை வச்சுருக்காரா? லேண்ட்லைன் பார்த்தீங்களா எவ்வளோ பவர். ஓய் என்னுடைய ரைஃபிள் நீங்கள் எதுவும் எடுக்கக்கூடாது. ரைஃபிள் எடுறா ப்ரோ. நீங்கள் அது எப்பயும் ஏற்கனவே வச்சுருக்கீங்க ப்ரோ. ஐயோ இன்னும் நிறையா இருந்துகிட்டே. பிக்காக்ஸ் எடுத்துட்டாரா? பரவாயில்ல தம்பி, அது என்னுடைய கோல் தல்பா. ஐயையோ கடவுளே, வாங்க போவோம், நம்ம நண்பர் தானே. இங்கே என்ன நம்ம கோல் போட்டிருக்காரு. ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம். அடுத்த செக் போஸ்ட்டுக்கு கேஷல் பக்கத்துலேயே இருக்கே, நல்லது. இது ரொம்ப நல்லது. போயிடுவோம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, முதல்ல இந்த வீட்டுக்கு போயிடுவோம். 6 புல்லட்ஸ் தான் இருக்கா? தம்பி வேணாண்டா சாவ். யாரு இருக்குங்களா? டே நில்றா ஒரு இடத்துல. ஓகே நம்ம போய் புல்லட் வாங்குவோம் மக்களே. ஏலியன் அதோ சுற்றி நிற்கு. டக்குன்னு போனோமே, குதிரை இருந்தால் போயிருக்கலாமே. வோல்டாஸ் அப்படி எவ்வளோதான் பவர் யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். இங்கே ஐயோ நம்மகிட்ட பிக்காச்சு இல்லையா? ஐயோ இதை வேறு மறந்து போய்ட்டுருந்தே. சரி கன்ஸ்ட்ரக்டருக்கு போய் எவ்வளோ புல்லட் வாங்க முடியுமோ வாங்கிக்கணும். நிறையா புல்லட் தேவைப்படும். கேஸ்டல்லாம் வெறும் 30 தானே. இன்னும் கொஞ்சமே வாங்க முடியும். இன்னும் 1 வாங்க முடியும். வாங்கிடுவோம். கலர் எவ்வளோ ஆகுது? ரீலோட் இருக்கிறாரா இல்லையா? அவரு இருக்கிறாரு. என்ன பண்ணிருக்காரு? அதோ மேலே நின்று இருக்காரு பாருங்க. இங்கே போய் ஃபைட்டு போட்டுருவோம். மோல்டாஸை நம்பி போகிறேன். இங்கேயே துரோக்குதான். மோல்டாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ருபீஸ்க்கு போகும். நல்லா நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல நண்பர்களே. தம்பி நீ எப்படா வெளியே வந்த? சாவ். ஐயோ டே தம்பி வேணாண்டா வந்துட்டாங்கடா. சாவுடா இதுக்கே புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சே. தம்பி அங்கே எத்தனை பேர் பார்க்குறீங்க? அப்படியே கும்பலாக வந்தால் அப்படியே போட்டு தள்ளிட வேண்டியதுதான். தம்பி என் பிக்காக்ஸ் தாடா. ஐயோ அங்கே ஒருத்தன் வரான்டா. கன்னா அப்போனா நீ தான் முதல் சாவு. கத்தி வச்சுட்டு தான் வரேங்க, கன் வச்சுட்டு வரலை. தலைவா அதோ இருக்கான்டா. தலைவா நீ தாண்டா 150 ருபீஸ்க்கு போக. வாடா
ஏ தம்பி, அவன்கிட்டலாம் மோதக்கூடாது தம்பி. சாவுப்பா சாவு. ஐயோ, இவங்கள எப்படா நீ கூப்பிட்ட? அவன்கிட்டயே போடா டாபு. ஐயோ, அவன்கிட்டயே போகிறாங்க மக்களே. டென்ஷன் ஆகுது மக்களே. அவன் எவ்வளோ பாவம் மக்களே. அவன் என்ன பண்ணான்? கேப்சர் பண்ணிட்டோமா? நல்ல கீ தான் நம்மளுக்கு முக்கியம். சூப்பர்ரா, கரெக்டான நேரத்தில் போட்டு விட்டிங்கடா. நைட்டை மேலே ஏறுறா. ப்ரோ வேணாம், போகாதீங்க. போயிட்டு ஐயா அங்கே போடாது பாருங்க. வாட் இஸ் திஸ் நைட்? ஜாம்பியா? ஜாம்பியா இல்லையே, செத்துட்டார். தேவையாயிட்டு நம்ம அப்படியே இப்படி கணிப்போம். மோல்டாஸ் பவர் போய் காமிப்போம் நண்பர்களே. எத்தனை பேர் டை? ஐயோ, குதிரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம அப்படியே இப்படி கண்ணிட்டுப்போம். 12 தானே இருக்கு. ஷூட். ஐயோ, குதிரை எடுத்துட்டு வராங்களே. ஜாம்பியா பாதி பக்கம் வராங்களே. வராங்கடா குதிரை எடுத்துட்டு. சாவிட்றான். யாரா ஆச்சது? நம்மளுக்காக பாயிண்ட் ஈலாகாதே. அவர் துள்ளி குச்சிட்டு இருக்காது. ஐயோ, அங்கேருந்து அவனை அடிக்கிறான்டா. எங்கெங்கெல்லாம்டா ஸ்பான் ஆவீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம மேலேயே ஸ்பான் ஆகிட்டான்டா ஜாம்பி. மக்களே, இந்த வாட்டி நம்ம டை ஆகிட்டோம். சரி மக்களே, இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுப்போம். என்ன பண்ணுறது? ஐயோ, bye 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 bye. Everyone died.